Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி மிக்ஸிலேயே அரைக்கலாம்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இட்லி பேட்டர் ரெசிபி எல்லாம் பண்ணியிருந்தோம். அதோட குஷ்பு இட்லியும் பண்ணியிருந்தோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா மிக்ஸில எப்படி மாவு அரைக்கலாம்னு பார்க்கலாம். மிக்ஸில மாவு அரைக்கிறதுக்காக நான் இப்போ அரிசி உளுந்த ஊற வச்சிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா வெள்ளை அவல். அரிசி உளுந்து இது ரெண்டையும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கணும். உளுந்து 2 மணி நேரம் வெளியில வச்சதுக்கு அப்புறமா கடைசி 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஏன்னா மிக்ஸி உங்களுக்கு நல்லா சூடாகும் கிரைண்டரை விட, அதனால இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அரைக்கணும். அரிசி உளுந்து இது ரெண்டையுமே நம்ம அலசிட்டு தான் ஊற வைக்கணும். உளுந்து நீங்க ஒரு தடவை அலசினா போதும். அரிசியை ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு அரிசி உளுந்து இது நம்ம ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம அரைக்கிறதுக்கு எடுக்க போறோம். நல்லா ஊறின இந்த அரிசியோட நம்ம இப்ப அவல் சேர்க்க போறோம். அரைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நீங்க அவல் சேர்த்தா போதும். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல உளுந்த மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்காம உளுந்த மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கங்க. நான் 1 கப் உளுந்து தான் எடுத்திருக்கேன், அதனால மொத்தமாவே மிக்ஸில போட்டுட்டேன். நீங்க அதிகமா எடுக்கிறதா இருந்தா பாதி பாதியா சேர்த்துக்கங்க. நம்ம கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போது 4 கப்புக்கு 1 கப்பு சேர்ப்போம் உளுந்து. ஆனா நம்ம மிக்ஸில அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்போ இதுல 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுட்டு கொஞ்சமா அரைச்சிட்டு வரலாம். இப்போ 2 நிமிஷம் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மாவு ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. 2 நிமிஷம் அரைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும் போது தான் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் மாவு. உங்களுக்கு சீக்கிரமா மாவு சூடாகாது. இப்போ மறுபடியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைக்கலாம். 2வது தடவையா மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம். மாவு இப்ப கெட்டியாவும் இருக்கு, நல்லா பொங்கியும் வந்திருக்கு பாருங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது மொத்தமா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூனா சேர்த்து நீங்க அரைங்க. உளுந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. இப்ப பாருங்க எவ்வளவு நல்ல ஸ்மூத்தா வந்திருக்கு உளுந்து. மிக்ஸியை ஒரேடியா சுத்த விடாம கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கங்க. கேப் விடாம அரைச்சிங்கன்னா மிக்ஸியும் சூடாயிடும், இந்த உளுந்து மாவும் சூடாயிடும். அப்புறமா இட்லி செய்யும் போது சாஃப்டா வராது. நான் கேப் விட்டு ஒரு 4 தடவை இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருந்தேன். இப்ப நம்ம உளுந்து மாவை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம அரிசி அவல் இது ரெண்டுத்தையும் ஊற வச்சிருந்தோம்ல, அதை நம்ம அரைச்சிக்கலாம். அரிசியை நம்ம 2 போர்ஷனா தனித்தனியா அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட அவல் இல்லைன்னா அவலை ஸ்கிப் பண்ணிடலாம். அவல் இருந்துச்சுன்னா இன்னும் இட்லி சாஃப்டா இருக்கும், அதுக்காக தான் நம்ம அவல் சேர்க்கிறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரிசியையும் 2 போர்ஷனா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். அரிசியோட டெக்ஸ்சர் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். லேசா திருத்திருன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப திருத்திருன்னு இருக்கக்கூடாது. ஒரு 95% அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும். இப்ப நம்ம அரிசி மாவு உளுந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு நம்ம ரொம்ப கெட்டியா அரைச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அரிசி உளுந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி உளுந்து இது ரெண்டுத்தையும் நம்ம கையால தான் நல்லா மிக்ஸ் பண்ணும். அப்பதான் மாவு நல்லா புளிக்கவும் செய்யும், உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரும். கையால நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள போய் நம்ம இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும். மாவு கலக்கும் போது நல்லா அடி கொடுத்து கலக்குங்க. மாவோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், நல்ல ஸ்மூத் பேட்டரா இருக்கு பாருங்க. மாவை
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். மாவு வந்து 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்கணும். மாவு புளிக்கும் போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பெரிய பாத்திரத்தில் ஊற்றுறோம். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு புளிக்க வைக்க போகிறேன். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சுருந்தேன். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு பாருங்க. மாவை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப அடிச்சு கலக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போதான் அதோட ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகாம இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும். உங்களுக்கு மாவோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர்ல அரைச்ச மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு இட்லி ஊற்றலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் ஒரு இட்லி உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இதே மாதிரி மாவு அரைச்சு பாருங்க. உங்க இட்லி நல்ல சாஃப்டா இருக்கும். நம்ம கிரைண்டர்ல அரைச்ச மாதிரியே மிக்சியில ரொம்ப சுலபமா இந்த மாதிரி மாவு அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சாஃப்டான இட்லி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க.